விஜய் கூட்டணிக்கு நல்ல விஜயுடைய கூட்டத்துக்கு நல்ல கூட்டம் வருது. ஸோ விஜய் கூட சேரலாம். இப்போ இபிஎஸ்சியை நீங்க முதலமைச்சராக ஏத்துக்கலன்னா ஒரு சினிமா நடிகன் ஒரு எம்எல்ஏவா கூட இல்லாத ஆள் தலைமையில நீங்க சேருவீங்களா? இன்னொன்னு, திரு டிடிவியுடைய ஓட்டும் 2019 தேர்தலில் 5.3 வாங்கினது 2021 2.6 குறைஞ்சு போயாச்சு. திமுகவில் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பெரிதாக எடுபடுதுன்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று, அவர் சினிமா நடிகர், அவர் மக்கள் இளைஞர்களிடம் ஒரு கிரேஸ். இன்னொரு பக்கம் பெரும்பாலான கிறிஸ்தவ சர்ச்சுகளில் ஃபேமிலியாக வீக் டேஸில் அழைச்சி நமக்கு ஃபியூச்சர் ஆப்ஷனாக விஜய் இருக்கணும், விஜய்க்கு ஆதரவு தரணும் என்று பரப்பப்பட்டுள்ளது. காங்கிரஸ் விஜயோடு போகக்கூடாது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்காக ஏற்கனவே தனக்கு 4 வியூக வகுப்பாளர்களை இவர் வச்சிருக்கார். நம்ம சூப்பர் முதலமைச்சர் வச்சிருக்கார். அவருடைய பெண் நிறுவனம் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு 3 நிறுவனங்களை வச்சிருக்காங்க. சுனில் கனோல் இருக்காரு. இன்னும் 2 நிறுவனம் இருக்கு. இப்போ பீகார் எலெக்ஷன்ல விஜய்க்கு தனக்கு ஆதரவு கொடுப்பார் விஜய்னு சொல்லிட்டு போனார். இங்கே வந்தப்போ இவர் பிரசாந்த் பாண்டே. இப்போ அவர் போல. ஆனால் தமிழகத்திலிருந்து திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரும் ஒரு மூத்த எம்பியும் ஆளுக்கு 100 கோடி கொடுத்து விஜய்க்கு இனிமேல் அவர் ஹெல்ப் பண்ணாம தடுக்கிற வேலையை செஞ்சிருக்காங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இது பிஜேபி அகில இந்திய தலைவர் நட்டாவிற்கு பதிலாக ஆக்சுவலாக தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் இந்த மாச கடைசியில், அதாவது விஜயதசமி 2ஆம் தேதி என்னமோ விஜயதசமி வருது, அன்றைய தினம் அறிவிக்கப்படக்கூடும். ஒரு பெண்ணாக இருக்கும்னு தெரியுது. அது இந்த முடிந்த பிறகு திரு அண்ணாமலைக்கும் பதவி தரப்படும். அண்ணாமலை அவர்கள் ஒரு தொகுதிக்கு போறதாக இருந்தால் அதுக்கு 10 நாள் முன்னாடியே அவருடைய டீம் போய் அந்த ஊரை பத்தி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் சம்பந்தமாக திமுகவுடைய அந்த 505 தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றிருக்காரா, என்னென்ன அந்த ஊர் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் கேட்பார். அந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ண போறாரா? முதல்ல இது பாத யாத்திரையாக இருக்கும்னு எனக்கு தோணல. கிட்டத்தட்ட இபிஎஸ் செய்யற மெத்தட்ல பண்ணுவார் என்று நினைக்கிறேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நயினார் நாகேந்திரனுடைய டெல்லி பயணம் தற்பொழுது தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுல தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களிடம் ஒரு கேள்வி, அதாவது கேள்வின்னு இல்லை, கோரிக்கையா ஒன்று வச்சிருக்காரு. டிடிவி ஓ பன்னீர்செல்வம் இது ரிலேட்டபிளான விஷயங்களை பத்தி கொஞ்சம் எடப்பாடி அவர்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படி பார்க்கறது அந்த டிடிவி அந்த பிரச்சனைகளை, அதன் பின்பு நேற்று அண்ணாமலையினுடைய சந்திப்பு, இது போன்ற விஷயங்களை பற்றி பேசுங்க சார். இல்லை, 2 விஷயங்கள். நவராத்திரி தொடங்கி இருக்கு, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜிஎஸ்டி குறைச்சி உங்களுக்கு இன்னைக்கு தேதியில் ஆவின் கிட்டத்தட்ட கிலோக்கு 40 ரூபா வெண்ணெய்க்கு குறைச்சிருக்காங்க. ஸோ மக்களுக்கு இதை குறைத்த மோடிக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் கேட்டதுக்கு இப்போ வருவோம். அதாவது இப்போ டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரிஜினலாக அதிமுகவில் இருந்தவங்க. சரி, 2021 தேர்தலில் கிட்டத்தட்ட 30 சீட்டில் 2000லேருந்து 5000 சீட்டுக்கு வாக்குகள் கீழாகத்தான் அதிமுக தோத்துச்சு. ஸோ 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி 73, திமுக தனியாக 134, என்னமோ எல்லாரையும் சேர்த்து 160. இந்த 134ங்கிறதுல இந்த 30 சீட்டு அதிமுக இருந்தால் அவங்களது 100, 104 இருக்கும். ஸோ மத்திய அரசு ஆளும் கூட்டணிங்கிறதுனால ஆளுங்கட்சிக்கு முதல் வாய்ப்பு அதுவும் இருந்ததுனால் இன்றைய தினம் திரு இபிஎஸ் அவர்களே தொடர்ந்துருக்கலாம். அன்னைக்கு எலெக்ஷனுக்கு அனௌன்சிங்க்கு முன்னாடி, கேண்டிடேட் போடுறதுக்கு முன்னாடியாக கடைசியாக ஹோட்டல் லீலா பேலஸில் வச்சு திரு அமித்ஷா அவர்கள் தெளிவாக நாங்கள் எடுத்த உளவுத்துறை தகவல் படி டிடிவியோட சேர வேண்டும், இல்லைன்னா தோக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், என்டிஏ கூட்டணியில் 15 சீட்டு கொடுங்க, நாங்கள் பிஜேபி சார்பாக கொடுப்போன்னா, இல்லை நாங்கள் இங்கே மாநில அரசு எடுத்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் நாங்கள் தனியாக ஜெயிப்போம்னு சொன்னார்னு சேர்த்துக்காமல் போய் கடைசியில் ஆட்சி போய் இன்னைக்கு இருக்கார். இதுதான் நிலைமை. அதன் பிறகாக ஓபிஎஸ் வெளியில் போயிட்டார். ஸோ இன்னைக்கு நம்ம பிஜேபி ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே அனைவரையும் ஒன்று சேர்க்கறது
போகிறதுங்கிறது தான் இருக்கும். இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொன்னால் மகாராஷ்டிரா எம்பி எலெக்ஷனில் திரு அஜித் பவாருடைய மனைவி அந்த முக்கியமான தொகுதியில், பாராமதி தொகுதியில் இது சரத்பவாருடைய மகளிடம் தோற்று போனாங்க. ஸோ அவ்வளவு அப்படி அவர் மொத்தமே சரத்பவார் 9 சீட்டில் ஜெயிக்கிற, இவர் ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சார். ஸோ அஜித் பவார் வேஸ்ட்டு, அஜித் பவாரை கழட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாத்திரம் இல்லை, இந்தியா ஃபுல்லாக இருக்குது, ஆர்எஸ்எஸும் சொல்லிச்சு அப்படின்னு பரப்பப்பட்டது. ஆனால் அவருடைய செல்வாக்கு சில விஷயங்களில் ரொம்ப அதிகம். அது மாநில தேர்தலில் பயன்படும் சொல்லி வச்சிருந்ததில் அவருக்கு 50 சீட்டு கொடுத்ததில் 45 சீட்டு வாங்கி கொடுத்து காட்டினார். ஸோ எனவே யாரையும் விட்டு கொடுக்கறதுங்கிறது பிஜேபிக்கு என்றைக்கும் கிடையாது. ஸோ இவர்களை சேர்க்கணும்னு இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் பல தவறுகளை கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருக்காங்க. திரு ஓபிஎஸ் போன எலெக்ஷன் அப்போ நேரடியாக அதிமுகவுடைய ஹெட் ஆஃபீஸ் லாய்ட்ஸ் ரோடில் சில தொண்டர்களோட போய் உடச்சி போகிற மாதிரி போனாருங்கிற பிரச்சனை உண்டு. எப்படி எங்களுக்கு அது தாய் வீடு போன்றது அப்படிங்கிற இதில் வந்தீங்கன்னு இருக்குது. இன்னொன்று டிடிவி பல்வேறு, அதுவும் கடந்த ரீசன்ட் பேட்டி கூட நாங்கள் இபிஎஸ் தலைமையில் வரமாட்டோம்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவரை சந்தித்த பிறகு கடந்த 21ஆம் தேதி நைட்டே சந்திச்சிருக்காரு. அதன் பிறகு 2 நாளாக அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் காணும். ஏன்னா இவர் ஏப்ரல் 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ உங்களுக்கு இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, இபிஎஸ் தலைமையில் என்டிஏ கூட்டணின்னு திரு அமித்ஷா சொல்லிட்டார். அப்படி இருக்கிறப்ப இப்போ தான் என்னமோ இபிஎஸ் தலைமையில் தான் ஆட்சிங்கிற மாதிரி புதுசாக இவர் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. விஜய் கூட்டணிக்கு விஜயுடைய கூட்டத்துக்கு நல்ல கூட்டம் வருது. ஸோ விஜய் கூட சேரலாம். இப்போ இபிஎஸ்சியை நீங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கலன்னா ஒரு சினிமா நடிகன், ஒரு எம்எல்ஏவாக கூட இல்லாத ஆள் தலைமையில் நீங்கள் சேருவீங்களா? இன்னொன்று, திரு டிடிவியுடைய ஓட்டும் 2019 தேர்தலில் 5.3 வாங்கினது 2021 2.6 குறைஞ்சி போயாச்சு. இந்த தேர்தலில் பிஜேபி ஆதரவோட 2 சீட்டில் கிட்டத்தட்ட 1%, 0.9% எடுத்திருக்காரு. ஸோ அது குறைவும் இல்லை, ஜாஸ்தியும் இல்லை. ஸோ இன்னைக்கு தேதியில் ஆனால் டிடிவி ஓபிஎஸ் உடைய இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக திரு இபிஎஸ் என்ன பண்ணார், திரு பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவர் அவர்களுக்கு இது கொடுக்கணும், பாரத் ரத்னா கொடுக்கணும், மதுரை விமான நிலையத்துக்கு அவர் பேர் வைக்கணும்னார். இது இபிஎஸ் அந்த ஓட்டை வாங்குறாரா, இல்லை சென்ற முறை 2021 தேர்தலுக்கு முன்னாடி வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்ததுனால மற்ற பிரிவினர் அதிமுக போடாமல் போனாங்க. அதனால இந்த கோரிக்கை முதலும் கிடையாது. இது மதுரை ஏர்போர்ட்டுக்கு அந்த பேர் வைக்கணுங்கிறது சுப்பிரமணிய சாமி பல வருஷமாக வச்சிருக்காரு. பாரத் ரத்னாங்கிறது பெருமளவில் இப்பொழுது இருக்கும் தலைவர்கள் அல்லது ஒரு 10-20 ஆண்டுக்கு முன்னாடி போயிருக்கணும், கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுக்கு முன்னாடி. இன்னொன்று, திரு பசும்பொன் முத்துராமலிங்கம் தேவரை பொறுத்தவரை ஒரு பெருவாரியான மக்கள் அவரை பெரும் தலைவர் என்று ஏற்றாலும் அவரை ஏற்காதவர்களும் இருக்காங்க. அதனால கான்ட்ரவர்ஷியல் லீடருங்கிறப்ப இதை இவர் இந்த நேரத்தில் வச்சிருக்க வேண்டாங்கிறது. இது இன்னொரு பிரச்சனை. உடனடியாக திரு கிருஷ்ணசாமி அதுக்காகவே கண்டனமும் தெரிவித்தார். அதுவும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விஷயம். இவங்க கேட்டதுனால கொடுக்க போறல, கருணாநிதிக்கு கொடுக்கணும் கூட கேட்டாங்க, ஜெயலலிதா கொடுக்கணும்னு கூட எனக்கு தெரிஞ்ச அதிமுக ஏதோ ஒரு அறிக்கை போட்டுச்சு. பாரத் ரத்னாங்கிறதெல்லாம் ரொம்பவும் இதாக இருக்கும். நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது கிடையாது. நோபல் பரிசே வருத்தப்பட்ட ஒரே நபர் காந்தியடிகளுக்கு கொடுக்கவில்லைன்னு தான். ஆனால் இறந்தவர்களுக்கு கொடுக்கவில்லைங்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இந்த விஷயத்துக்கு வரும் சார். அந்த டிடிவி அண்ணாமலையினுடைய சந்திப்பு, தற்பொழுது நயினாரனுடைய டெல்லி ஜேபி நட்டாவினுடைய சந்திப்பு, இதுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, அண்ணாமலை அதாவது 2021 தேர்தலையே உங்களுக்கு கூட்டணி வந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் சுனில் கனோலு மற்றும் இவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு, சசிகாந்த் செந்தில் சொன்னதை கேட்டுக்கிட்டு காங்கிரஸ் தன்னோடு வரும்னு உடைச்சிட்டு போனதுனால வந்துச்சு. அண்ணாமலையும் ஓரிரு பேச்சுக்கள் கொஞ்சம் இதுவாக சொன்னார் என்ற வருத்தம்ங்கிறத காரணமாக காட்டினாங்க. சார், எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயத்தை பேசணும். ஸோ மதுரையில் பிரச்சனை வந்தது, தேவரை பற்றி பேசணுங்கிறப்ப மதுரை மீட்டிங்கில் அண்ணாதுரை தவறாக பேசிய போதும் பசும்பொன் முத்துராமலிங்கர் கண்டித்தார்னு சொன்னார். அது ஒரு விஷயமே இல்லை. அண்ணாதுரை இவர் பேசியது ரொம்ப தவறுன்னு சொன்னால் திமுக ஏன் கோவிச்சு கொள்ளவில்லை? அது கடந்திருக்க வேண்டிய விஷயம். பட் சுனில் கனோலு சொன்னார் அல்லது சசிகாந்த் செந்தில் சொன்னார்னு கூட்டணியை உடைச்சிட்டு போனதில்லை. அதிமுக வாங்கின பர்சன்ட் 21% குறைஞ்சு போயிடுச்சு. அதே நேரத்தில் மோடியை பிரதமர்னு சொல்லிக்கிட்டு வந்ததில் 18% பேர் இந்த பிஜேபி கூட்டணிக்கு வந்திருக்கு.
இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்தா 21, 18, 39 வந்தால் இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த தேர்தல்லையே போன முறை அதிமுகவோடு இருந்த தேமுதிக திரு கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இப்போ இல்லை. இந்த பக்கம் பார்த்தா பாமக இல்லை, அது ஏற்கனவே ரெண்டாக உடைஞ்சு கிடக்கு. ஒரு பிரிவு இங்கே போகலாம், இது மருத்துவர் ராமதாஸ் வந்து திமுக கூட போக வாய்ப்பு இருக்குது என்று சொல்லப்படுகிறது. பட் மருத்துவர் ராமதாஸை சேர்த்தால் திருமாவளவன் அங்கே இருக்க மாட்டார் என்பதால் அதுவும் கஷ்டம்ன்றாங்க. ஸோ திமுக சைட்லேயும் பிரச்சனை அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் சார்பாக தமிழகத்தின் பொறுப்பாளர் 125 சீட்டு கேட்போங்கிறார். முன்னாள் மாநில தலைவர் திரு அழகிரி எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு வேணுங்கிறாரு. இல்லை, இப்போ எல்லாம் கேட்குறாங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து தானே சீட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு மாத்திரம் பார்க்க முடியாது. காங்கிரஸ் என்பது உடன் இல்லாவிட்டால், அதாவது இன்னைக்கே இப்போ திமுகவில் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் பெரிதாக எடுபடுதுன்னு சொன்னால் 2 காரணம். ஒன்று, அவர் சினிமா நடிகர், அவர் மக்கள் இளைஞர்களிடம் ஒரு கிரேஸ். இன்னொரு பக்கம் பெரும்பாலான கிறிஸ்தவ சர்ச்சுகளில் ஃபேமிலியாக வீக் டேஸில் அழைச்சி நமக்கு ஃபியூச்சர் ஆப்ஷனாக விஜய் இருக்கணும், விஜய்க்கு ஆதரவு தரணும் என்று பரப்பப்பட்டுள்ளது. ஸோ சர்ச்சஸில் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு வந்துள்ள தகவல் மேலிருந்து வர்றது பிஷப்ஸ் லெவலில், இதையே நாங்கள் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இந்த முறை திமுக ஜெயிக்கிறதா நல்லது, அதுதான் பிஜேபியை தோக்கடிக்கும்னு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குன்னு சில ஹையர் பிஷப்ஸ் லெவல்லேருந்தும் மெசேஜ் வரும். பட் இப்போ கீழ் லெவலில் அவங்க ஃபியூச்சர் பெட்டாக விஜய் சார்பு இருக்குது. ஜோசப் விஜய் ஏற்கனவே கிறிஸ்டியன், தன்னை சுற்றி அவர் கிறிஸ்தவர்களாக வச்சிட்ருக்காரு. தனக்கு வியூக வகுப்பாளராக வைத்திருக்கிற இவராக ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜான் இவராக இருக்கட்டும், எல்லாம் கிறிஸ்டியன்ஸாக வச்சுருக்காரு. அவர் கட்சியை ஆரம்பித்த நாள், கொடியை அறிமுகப்படுத்தினால்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு மிக முக்கியமான நாட்கள். ஸோ இதே மாதிரி காங்கிரஸை சேர்த்து கொண்டால் முஸ்லீம் ஓட்டும் மொத்தமாக போயிடும். ஏன்னா திமுகவுடைய ஆதரவில் 15% ஓட்டு கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்டு. அந்த கிறிஸ்டியன் ஒரு 5-6% தமிழ்நாட்டில், அதில் எஸ்பெஷலி பட்டியல் ஜாதி கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு ஓப்பனாக ஆதரவு கொடுப்பதாகவும், நாடார் மற்றும் உயர் ஜாதி கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு இல்லை என்றும் சர்வேக்கள் சொல்லுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு எளிதாக புரியணும்னு சொன்னால், மகாராஷ்டிராவில் தூலே அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 6 எம்எல்ஏ சீட்டு வரும். 5 சீட்டில் பிஜேபி 1,90,000 லீடு எடுக்குது. அந்த தூலேங்கிற பார்லிமெண்ட் சீட்டில் விழுந்த 2 லட்சம் ஓட்டில் 1,97,000 காங்கிரஸுக்கு, 3,400 தான் பிஜேபிக்கு. ஏன்னு சொன்னால் அங்கே 90% அங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஸோ காங்கிரஸுக்கு முஸ்லீம்கள் பெருவாரியாக நமக்கு பிஜேபிக்கு ஆல்டர்னேட்டிவ் என்று பார்ப்பதால் காங்கிரஸ் விஜயோடு போகக்கூடாது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்காக ஏற்கனவே தனக்கு 4 வியூக வகுப்பாளர்களை இவர் வச்சிருக்கார், நம்ம சூப்பர் முதலமைச்சர் வச்சிருக்கார். அவருடைய பெண் நிறுவனம் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு 3 நிறுவனங்களை வச்சுருக்காங்க. சுனில் கனோல் இருக்கார், இன்னும் 2 நிறுவனம் இருக்குது. இப்போது பீகார் எலெக்ஷனில் விஜய்க்கு தனக்கு ஆதரவு கொடுப்பார் விஜய்னு சொல்லிட்டு போனார். இங்கே வந்தப்போ இவர் பிரசாந்த் பாண்டே, இப்போ அவர் போல. ஆனால் தமிழகத்திலிருந்து திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சரும் ஒரு மூத்த எம்பியும் ஆளுக்கு 100 கோடி கொடுத்து விஜய்க்கு இனிமேல் அவர் ஹெல்ப் பண்ணாமல் தடுக்கிற வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ இன்றைய நிலைமையில் அதே போல் பீகார் பிரச்சாரத்துக்கு இவரும் போனார், ஸ்டாலினும் கனிமொழியும் போனாங்க. சரி, அண்ணாமலை மீண்டும் அந்த ஒரு முழு கூட்டணி 2019 இருந்த அதிமுக ப்ளஸ் என்டிஏ இருந்த கூட்டணியோடு அப்போ இல்லாத டிடிவியும் இணைக்கணும்னு பார்க்குறார். நட்டாவும் இதே அட்வைஸ் தான் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறாங்க. சரி, அதிமுகவில் அவங்க சேர்த்துக்க முடியாது, கஷ்டம். ஏன்னா ஒன்று, அந்த சசிகலா காலத்திலிருந்து அந்த ஜமீன்தாரிய மனப்பான்மையில் டிடிவி வந்துட்டார்னா வம்பு. இந்த பக்கம் ஓபிஎஸ் என்ன அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொல்லிட்டு ஜாதி செல்வாக்குனால சேர்ப்பார். அதனால என்டிஏ கோட்டாவில் கொடுப்பாங்கிறது. அதே மாதிரி அமித்ஷா இங்கே திருநெல்வேலி வந்த பொழுதே தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு மாவட்டத்திலும் ஒரு சீட்லையாவது நிற்கணும், 50 சீட்டு குறையாமல் நிற்கணும், என்டிஏவாக எம்ஜிஆர் ஃபார்முலா என்றும் கூறியிருக்காருங்கிறாங்க. ஆனால் அது இபிஎஸ்க்கு கொடுக்குற காசா அல்லது பெண் நிறுவனம் கொடுக்குற காசான்னு தெரில. சில மீடியாக்களில் 25 சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டோன்னு இபிஎஸ் சொன்னதாக ஒரு செய்தி தினமலரில் கூட வந்திருந்தது. எனவே 50 சீட்டு கீழே பிஜேபி குறைத்து கொள்வதாக இல்லை, அதற்கு இபிஎஸும் ஒத்துக்கொண்டார் என்று நமக்கு டெல்லியிலிருந்து தகவல் வருகிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும்
இது பிஜேபி அகில இந்திய தலைவர் நட்டாவிற்கு பதிலாக ஆக்சுவலாக தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் இந்த மாத கடைசியில், அதாவது விஜயதசமி 2ஆம் தேதி என்னமோ விஜயதசமி வருது, அன்றைய தினம் அறிவிக்கப்படக்கூடும். ஒரு பெண்ணாக இருக்கும்னு தெரியுது. அது இந்த முடிந்த பிறகு திரு அண்ணாமலைக்கும் பதவி தரப்படும். எல்லா மாற்றங்களும் பார்க்கலாம். ஓகே, அண்ணாமலைக்கு கொடுக்க போகிற பதவி அப்படிங்கிறது அமித்ஷா கொடுக்கக்கூடிய ஒரு பதவியா? இல்லை, அவர் வந்து சவுத் இந்தியாவை பார்த்துக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டும், இளைஞர் பாஜகவில் ஒரு போஸ்ட்டும், இளைஞர் பாஜக தலைவராக இப்போ தேஜஸ்வி சூர்யான்னு சொல்லிட்டு பெங்களூர் எம்பி இருக்காரு, அந்த பதவியோ அல்லது அகில இந்திய செயலாளர் அதில் தென்னிந்திய பார்வை அப்படிங்கிற மாதிரி 2ல் ஏதோ ஒன்றுன்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போ ஜேபி நட்டா வந்து மீட் பண்ண போயிருக்காங்கல்ல, சுற்றுப்பயணத்தின் காரணமாகவும் அந்த சந்திப்பு வந்து நடக்குது. அக்டோபர் 2ஆம் தேதி நயினாரனுடைய சுற்றுப்பயணம் தொடர்பாகவும் அந்த சந்திப்பு வந்து நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வந்து எப்படி அந்த எண் மக்கள் யாத்திரை அப்படிங்கிறத விட இது எந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் அவரை கொடுக்கும்? இல்லை, அது அந்த அளவுக்கு இது டீட்டெயில்டாக இருக்குமான்னு தெரியாது. சரி, அண்ணாமலை அவர்கள் ஒரு தொகுதிக்கு போகிறதாக இருந்தால் அதுக்கு 10 நாள் முன்னாடியே அவருடைய டீம் போய் அந்த ஊரை பற்றி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஊர் சம்பந்தமாக திமுகவுடைய அந்த 505 தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றியிருக்காரா, என்னென்ன அந்த ஊர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் கேட்பார். அந்த அளவுக்கு இது ஒர்க் பண்ண போகிறாரா? முதல்ல இது பாத யாத்திரையாக இருக்கும்னு எனக்கு தோணலை. கிட்டத்தட்ட இபிஎஸ் செய்கிற மெத்தடில் பண்ணுவார் என்று நினைக்கிறேன். இன்னொன்று, இவரும் வந்து முக்குலத்தோர் என்பதால் அந்த ஓட்டுகளை கவர் பண்ணுறதுக்கு தென் மாநிலங்கள், ஏன்னா இன்னைக்கு தேதியில் கோயம்புத்தூர் பெல்ட்டில் அதிமுக பாஜக 2மே ஸ்ட்ராங்காக இருக்குது. கொங்கு வேளாளர்கள் மத்தியில் அண்ணாமலையாக இருக்கட்டும், திரு எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி எல்லாருமே பெரிய தலைவர்கள். ஸோ இந்த பக்கம் இவர் வந்து ஓட்டை சேர்ப்பார் என்று பார்க்கப்படுகிறது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.